வணக்கம்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வீடியோவில் 4 விதமான தோசை உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். ஒரே மாவில் 4 வெரைட்டி தோசை, ஒரு ஆனியன், ஒரு பொடி தோசை, நெய் ரோஸ்ட்டு, முட்டை தோசை. இது எப்படி போடலான்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஆனியன் தோசை முதல்ல போட்டிருக்கேன். ஆனியன் தோசை வந்து நம்ம கல் தோசையாக தான் சுடணும். அதாவது கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் தோசை மாவு ஊற்றணும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பொடிசாக வெட்டிட்டு கைட்டு நல்லா பிசைஞ்சு தூவி விட்ருங்க. அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணோன்னா நல்லா வெந்துடும். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். இந்தளவுக்கு மேலே லேசாக தேய்ச்சி விட்டு ஒரு தடவை நம்ம திருப்பி போட்டோன்னா பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட பச்சை வாசனையும் இருக்காது. அடுத்து இப்போது உங்களுக்கு பொடி தோசை போட்டு காமிக்கிறேன். பொடி தோசையும் கல் தோசை தான். ரோஸ்ட்டு மாதிரி தண்ணி தெளித்து சுடக்கூடாது. எண்ணெய் தடவி தான் நான் சுடணும். நான் ஃபோனை கையில் வச்சுட்டு எடுக்கிறனால சேப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பரவாயில்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போது பொடியை இந்த தோசைக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்பூன் வச்சு போட வேண்டாம். கை வச்சு போட்டால் தான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்பூன் வச்சு போட்டோன்னா ஒரே இடத்துல குவிஞ்சிடும். அதனால் இப்படி பண்ணிவிட்டு திருப்பி லேசாக எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். அப்ளை பண்ணி சுட்டு எடுத்தோன்னா பொடி தோசை ரெடி ஆயிரும். இப்போ நெய் ரோஸ்ட்டு போடுறேன். நான் ஃபோன் கையில் வச்சுட்டே போகிறதுனால சேப்பு கொஞ்சம் முன்ன பின்ன தான் வருது. நெய் ரோஸ்ட்டுக்கு தண்ணி தெளித்து சுடணும். கல்லில் அந்த தண்ணி எண்ணெய் தேய்க்கக்கூடாது. தண்ணி நல்லா தெளிச்சுட்டு திருப்பி தோசை ஊற்றினோன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நெய் ரோஸ்ட்டும் சுட்டு கொடுத்துட்டேன். இன்னொரு நெய் ரோஸ்ட்டும், இன்னொரு ஸ்பெஷல் தோசை, அதாவது ரோஸ்ட்டு போட்டுருவோன்னு பார்த்தேன். அது வந்து நெய் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றுறேன். நெய் ரொம்ப வேண்டாம் இல்லையா? ஒரு தோசை நெய் தோசை ஊற்றிருக்கு போதும். இப்போது எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இந்த தோசையை சுட்டு எடுத்துக்கிடலாம். ஏன் இவ்வளோ எண்ணெய் இதெல்லாம் முட்டையெல்லாம் சேர்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? என் பையன் காலையில் போனால் சாப்பிட வர்றதுக்கு 3 மணி ஆகும். காலை டைம் தானே, அதனால் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் ரிச்சாக இருக்கலாம். நைட்டு தான் இந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. காலையில் எடுத்துக்கிறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இன்னொரு தோசையும் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து முட்டை தோசை போட்டிருக்கேன். முட்டை ஊற்றுறத நான் வீடியோ எடுக்க முடியல. ஒரு கையில் வச்சுட்டு எடுக்க முடியலையா, மருமக வெளியில் போயிருக்காங்க. இப்போது அந்த முட்டையில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்கன்னு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பெப்பர், ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டோடனே சேர்த்து இது மாதிரி சுட்டு எடுத்தால் தோசை சூப்பராக வரும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.